நம்ம கூட பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். மகாராஷ்டிராவினுடைய ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார். இது வந்து மகாராஷ்டிராவினுடைய அரசியல்ல ஒரு பேரிடியா தான் அமைஞ்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய இழப்புக்கு மகாராஷ்டிரா எந்த அளவுக்கு வருந்தும்? இது வந்து மகாராஷ்டிரா அரசியல் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு இழப்பு தான். இவர் அவருடைய சித்தப்பா சரத் பவாரை எதிர்த்து என்டிஏ கூட்டணியுடன் சேர்ந்து தன்னுடைய கட்சி தான் உண்மையான என்சிபி என்று எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் பெற்று சிம்பலையும் பெற்று அவர் அரசியலில் ஒரு கோலோச்சி கொண்டிருக்கிறார். அவருடைய சரத்பவார் அவர்கள் 50-60 வருஷம் அரசியலில் இருந்தும் தன்னுடைய அண்ணன் மகனிடமே தோல்வியுற்றது ஒரு பெரிய அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தியது. மகாராஷ்டிராவில் அவர்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் தோல்வியுற்றாலும் அந்த கூட்டணி மகாராஷ்டிரா மகாயுத்தி அந்த கூட்டணி அஜித் பவார், பிஜேபி மற்றும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா இவர்கள் 3 பேர் சேர்ந்து காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி தோற்கடித்தார்கள். இப்படியாக அவருடைய அரசியல் பயணம் நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் இந்த அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் நடந்துள்ளது. நிச்சயமாக இதில் இவர் உயிரிழந்ததில் இப்பொழுது என்சிபியில் ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் ஏற்படலாம். ஏனென்றால் அந்த பிரிந்தவர்கள் அவர் சரத் பவார் மற்றும் அஜித் பவார் ஒரு 40 வருஷம் ஒன்றாக அரசியல் செய்து பின்னர் அஜித் பவார் என்டிஏவிடம் சென்றார். இப்பொழுது அந்த என்சிபி என்பது எப்படியும் சரத் பவார் தலைமையில் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் என்று நான் நினைக்கிறேன். சார், கிட்டத்தட்ட 6 முறை துணை முதல்வராக இருந்திருக்காரு. 7 முறை அவருடைய சொந்த தொகுதியான பாராமதி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த சூழல்ல அஜித் பவாருடைய உயிரிழப்பு அப்படின்றது மகாராஷ்டிரா அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே? அவர்களுடைய தொண்டர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அதுதான் நான் சொல்றேன். இப்போ அவர் வந்து ஒரு நிர்வாக திறமை உள்ளவர் என்று பெயர் பெற்றவர். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகளிலும் அவர் சிக்கி இருந்தார். அதனால்தான் அவர் பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு சென்று தன்னையும் காப்பாற்றிக் கொண்டார். இப்பொழுது சமீப காலத்தில் அவருடைய மகன் ஒரு ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலத்தை வாங்கியதில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்து அவர் மகனை காப்பாற்றியுள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இவர் மீது ஏற்பட்டுள்ளது. அப்படியாக அவர் ஒரு சாதாரண பவர்ஃபுல் அரசியல்வாதி, ஆனால் ஒன்றும் கொள்கையில் ஒன்றும் பெரிய பிடிப்பு இல்லாத இருந்தவர் தான் அவர். அதனால் நிச்சயமாக அரசியல்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். தொண்டர்கள் நிச்சயமாக ஒரு பெரும் தலைவரை இழந்ததில் இன்னொரு தலைவருக்காக இயங்கலாம். அதனால் அவர்கள் மறுபடியும் சரத்பவார் பக்கம் செல்வதற்கு வாய்ப்புண்டு. அதுதான் என்னுடைய அரசியல் கணிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.